ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெர்டட் ஹேமரை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வரதில் போட்ட விஷயம், சார் என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, ப்ராஃபிட் எடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ, லாஸ் ஆகும்போது தான் இந்த எமோஷன் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ண இடத்துலேருந்து அது ப்ராஃபிட்டை நோக்கி ட்ராவல் ஆகும். அந்த இடத்துல தான் சார் என்னோடய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்லாம் ரீசன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, டெப்த்தை படிச்சுட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணலாம். சரிங்களா? நிறையா ட்ரேடை இனிஷியல் டைமில் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை நீட் அண்ட் கிளியராக எடுங்க. ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் இருக்காது. சரிங்களா? அப்போது நீங்கள் பேட்டர்னை பயன்படுத்துகிறீங்களா, ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பயன்படுத்துகிறீங்களா, ஒரு இண்டிகேட்டரை எந்த பேஸில் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான யுக்தி இதெல்லாமே இருக்குது. இதில் இன்வெர்டட் ஹேமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, is a bullish reversal candlestick pattern that signals a potential uptrend after the sustained downtrend. It appears as a small body at the bottom of the candle with a long upper shadow at least twice the length of the body and little no lower shadow. The low upper shadow shows that the buyer attempt to push price higher, but the seller eventually pushed to the price back near the opening price, indicating the potential shift in the market மொமெண்டம். அதாவது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு கேண்டில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, இந்த இன்வெர்டட் ஹேமரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து மார்க்கெட் சரிவு நிலையில் இருக்கும். இந்த கேண்டில் என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்சல் கேண்டலாக இருக்கும். அங்கேருந்து புல்லிஷ் ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கேண்டிலாக இது அமையும். ஸோ இன்வெர்டட் ஹேமர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேமர் அப்படின்னாலே சுத்தியல். லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வெறும் ஹேமரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து இன்வெர்டட் ஹேமர். இதில் விக் அப்படின்னா இந்த குச்சி மாதிரி இருக்கா, இனிஷியல் டைமில் உங்களுக்கு தெரியாதனால அதை நான் மீன் பண்ணி சொல்கிறேன். இதை வந்து விக் இல்லை ஷேடோ லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது ஒரு சுத்தியல் அமைப்பில் இருக்கும். இதை பார்க்கும்போது இதில் கலர் பிரச்சனை கிடையாது. இந்த ட்ரேடை பொறுத்த மட்டும் இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுறதுல கலர் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஃபார்மேஷன் கேண்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சார்ட்லேயும் ஷோ பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த கேண்டிலோட லோவில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இந்த கேண்டில் க்ரியேட் ஆகிருச்சு. இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா பாடியை விட 2-3 மடங்கு அந்த விக் சைஸே பெருசாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரியை கொடுத்துடலாம். இப்போது மார்க்கெட்டில் பேஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, இந்த கேண்டில் எப்படி அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் பை சைடு போகிறதுக்கு 2 டைரெக்ஷன் தான் இருக்கும். ஒன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது பை, ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட். இப்போ ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போது நார்மலாக பார்த்தாலே இது ரிவர்சல் கேண்டில். சரிங்களா? மார்க்கெட் தொடர்ந்து ஒரு சரிவு நிலையில் இருக்கும். இங்கே உங்களுக்கு அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? இன்வெர்டட் ஹேமரோட ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ இது கிடைச்சது இதனோட ஹையை பிரேக் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம என்ட்ரியை கொடுப்போம். சரிங்களா? இன்னொன்று, ட்ரெண்டை பிரேக் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபார்மேஷன் கிடைச்சாலுமே நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பொறுத்த மட்டும் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்டை நல்லா சரிங்களா ட்ரா பண்ண கற்றுக்குங்க. ட்ரெண்டை நீங்கள் ஒன்ஸ் நல்லா ட்ரா பண்ண கற்றுட்டிங்க அப்படின்னா இங்கே இந்த ஹேமர் கேண்டில் இன்வெர்டட் ஹேமர் க்ரியேட் ஆகிருக்கு. இதனுடைய லோவில் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ஹை எப்போ பிரேக் பண்ணுறோம் என்ட்ரி கொடுத்தா அங்கேருந்து ட்ரெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அப் ட்ரெண்டாக மாறும். சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துங்க. அப்போ இங்கேயும் ஒரு ஹேமர் இருக்குது, இதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? இப்போ இதுவும் ஹேமர் தான், பட் இங்கே வந்து ரிவர்சல் கீழே போயிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இதனுடைய ஹை பிரேக் அவுட் பண்ணணும், இது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி ட்ராவல் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொன்று, டே டைம் ஃப்ரேமில் இதை யூஸ் பண்ணுங்கள். இனிஷியல் டைமில் உள்ள வரவங்க Nifty 50 Nifty 50 100 ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள், இது ரிலேட்டடாக க்ளோஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிஷியல் டைமில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கேண்டில் 100 ஸ்டாக் இருக்குது, Nifty 50 Nifty 50 நல்லா ரிசர்ச் பண்ணிங்கன்னா டெய்லி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் இந்த கேண்டில் ஸ்டிக் அமைஞ்சிருக்கும். அதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணாலே 3 to 5 டைம்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.